நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன். அதாவது இந்த வோல்டேஜ் ரெகுலேஷனை ஜீரோ ஆகணும் அப்படின்னா அது எந்த ஃபேஸ் ஆங்கிளில் எந்த பவர் ஃபேக்டரில் இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து ஜீரோ ஆகும், அதுதான் அதை டெரைவ் பண்ணுறது தான் இந்த டாபிக். ஓகே, இதில் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து ஜீரோ ஆகணும். ஆக்சுவலி இந்த விஆர் வேறு, இந்த வி சஃபிக்ஸ் ஆர்ன்றது வேறு, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன், இது பெர் யூனிட் ரெசிஸ்டிவ் ட்ராப். ஓகே, இதில் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார்முலா என்ன? ரெண்டு காம்பனண்ட், இட் ஹேஸ் டூ காம்பனண்ட்ஸ், காஸ் ஃபை, இது வந்து சைன் ஃபை. விஆர் காஸ் ஃபை, அனதர் காம்பனண்ட் இஸ் விஎக்ஸ், வி சஃபிக்ஸ் எக்ஸ் சைன் ஃபை. இது எப்போ ஜீரோ ஆகணும்? வோல்டேஜ் கண்டிஷன் ஃபார் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னா அது வந்து ஜீரோ ஆகணும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. இப்போ ஏதாவது மைனஸ் இருந்தால் தான் இதையும் கேன்சல் பண்ண வச்சு ஜீரோக்கு கொண்டு வர முடியும். ரெண்டுமே அடிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் இது ஜீரோ வரவே வராது. ஸோ அப்போ எதில் ஜீரோ ஆக்கலாம் அப்படின்னா இது மைனஸாக இருக்கும்போது மட்டும்தான். மைனஸ்னால் அது எதுக்குள்ள ஃபார்முலா? நெகட்டிவ் சைன் ஃபார் என்னது? ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர். therefore என்ன? ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் அக்கர்ஸ் ஒன்லி அட் லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகே, இதில் கண்டிஷன் வந்து டெரைவ் பண்ணணும். இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது ஜீரோ ஆகும். இது அந்த சைடு கொண்டு போது வி சஃபிக்ஸ் ஆர் காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் சைன் ஃபை. நெக்ஸ்ட்டு சைன் ஃபை டிவைடட் பை காஸ் ஃபை. அதாவது இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்னாகும்? VR divided by Vx. அப்போ sin phi by cos phi இது எப்படி எழுதலாம்? tan phi is equal to VR divided by Vx. ஆக்சுவலாக இந்த VRன்றது என்னது? I2 R02 divided by V2. இங்கே Vx என்னது? I2 X02 E2 divided by E2. இப்போ I2 and E2 gets cancelled. Therefore tan phi is equal to R02 divided by X02. இது இந்த ஃபார்முலா R01 இதுக்குமே applicable. Therefore R01 divided by X01. Therefore theta equal to tan inverse of R02 divided by X02 is also equal to tan inverse of R01 divided by X01. It is the condition for minimum zero voltage regulation or minimum voltage regulation. Okay, இதில் இது ஒன் மோர் பாயிண்ட் என்னது? ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் occurs only at leading power factor. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கும்போது மட்டும்தான் இதை ஜீரோ ஆக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன். Here voltage regulation ஃபார்முலா என்ன? VR cos phi. இது லேகிங் பவர் ஃபேக்டரில் மட்டும்தான் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து பாசிபிள். தேர்ஃபோர் என்ன வரும்? ப்ளஸ் மட்டும்தான் வரும். Vx sin phi இது மேக்ஸிமமாக இருக்கணும். நார்மலாக நீங்கள் ஸ்கூல் டேஸ் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம். என்னென்னா இதோட மேக்ஸிமம் எந்த ஆங்கிளில் மேக்ஸிமம் ஆகணும் அப்படின்னா y ஈக்குவல் டு f of x
இதோட மேக்ஸிமா எப்படி டெரைவ் பண்ணணும் அப்படின்னா, இதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்டில் தான் மேக்ஸிமம் வந்து அக்கர் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா என்ன, dy/dx அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். இங்கே ஒய்ன்றது என்னென்னா வோல்டேஜ் ரெகுலேஷன், எக்ஸுன்றது 5. அப்போ டி டெரிவேட்டிவ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு d5 இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்னது விஆர் காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin5, அப்புறம் விஎக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos5. இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், விஎக்ஸ் cos5 இஸ் ஈக்குவல் டு விஆர் sin5. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எப்படி வரும், ஓகே. தென் sin5/cos5 எப்படின்னா tan5 இஸ் ஈக்குவல் டு vx/vr. இதை எப்படி எழுதலாம், tan5 இஸ் ஈக்குவல் டு vxனானது i1 x01/e1, அடுத்து இங்கே i1 r01/e1. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா x01/r01, or it is also equal to x02/r02. therefore phi is equal to tan inverse of என்னது x02/r02 is also equal to x01/r01. இது என்னது condition for maximum voltage regulation. இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்போ அக்கர் ஆகும், ஒன்லி அட் லேகிங் பவர் ஃபேக்டர். மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் அக்கர்ஸ் ஒன்லி அட் லேகிங் பவர் ஃபேக்டர். லாஸ்ட் கேஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இது லேகிங் பவர் ஃபேக்டரில் தான் மேக்ஸிமம் வோல்டேஜ் அக்கர் ஆகும். லீடிங் பவர் ஃபேக்டரில் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் தான் அக்கர் ஆகும். இப்போ இதில் இதோட கண்டிஷன் என்ன, r02/x02 வரும். எது, ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன். இங்கே என்ன வரும்னா அப்படியே ரிவர்ஸில் வரும், x02 டிவைடட் பை r02. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டண்ட்டில் லாஸ்ட் கேஸில் பார்த்தோன்னா இந்த ஃபேஸ் ஆங்கிளில் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து நமக்கு கிடைக்கிது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் தான், அதைத்தான் நமக்கு வேணும். மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, அது இனிமேல் தான் இனிமேல் தான் எஸ் இந்த ஃபேஸ் ஆங்கிளில் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் அக்கர் ஆகுது, அது மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம என்ன டெரைவ் பண்ணோம்னா, அப்படி கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத இனிமேல் தான் டெரைவ் பண்ணணும். கவனிங்க, இங்கே tan5 இஸ் ஈக்குவல் டு x/r அப்படின்றது. ஆக்சுவலி இட் இஸ் எ ட்ரையாங்கிள். ஓகே, tan theta இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் சைடு எது, இதுதான் ஆப்போசிட் சைடு என்னது, எக்ஸ். அட்ஜசன்ட் சைடு r02, இங்கே x02. அப்போ இந்த ஹைபாட்டனியூஸில் என்ன வரும்னா z02, அதாவது z ஈக்குவல் டு r + jx. ஓகே, இப்போ இதோட மேக்னிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா r² + x². தேர்ஃபோர் இது r², இது x². இதுதான் வந்து ஹைபாட்டனியூஸ். ஓகே, அடுத்து இப்போ மேக்ஸிமம் வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் மேக்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, விஆர் cos5 ப்ளஸ் விஎக்ஸ் sin5. இப்போ இங்கே இந்த ட்ரையாங்கிளுக்கு cos5 என்னது, cos5 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை
சாரி adjacent side by hypotenuse அப்படின்னா r02 divided by z02 sin phi என்னது ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனியூஸ் அப்படின்னா x02 டிவைடட் பை z02 இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு விஆர் இந்த வி ஓகே விஆர் இது எப்படி எழுதலாம் r02 டிவைடட் பை z02 ப்ளஸ் வி சஃபிக்ஸ் எக்ஸ் இங்கே என்ன வரும் x02 டிவைடட் பை z02 ஓகே நெக்ஸ்ட்டு அந்த விஆர் இது எப்படி எழுதலாம் I2 x02 சாரி r02 divided by E2 into r02 z02 அப்புறம் ப்ளஸ் இந்த vx எப்படி எழுதலாம் I2 x02 divided by E2 into x02 by z02 நெக்ஸ்ட்டு இதில் எது காமன் அப்படின்னா I2 by E2 z02 இது காமன் இங்கே எப்படி எழுதலாம்னா r02 into r02 ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே x02 into x02 ப்ளஸ் x02 ஹோல் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம் இங்கே z ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது ஜென்ரலாக ஓகே therefore it can be written as I2 by E2 z02 இது எப்படி எழுதலாம் z0 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் இதையும் கேன்சல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஈக்குவல் டு VR max is equal to I2 Z02 by E2 இது என்ன அப்படின்னா per unit impedance drop இல்லைன்னா per unit impedance it can be also written as V suffix Z நம்ம லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்துருந்தோம் per unit resistive dropனா I2 R02 by E2 அப்படின்னு சொன்னோம்ல இங்கே அதே மாதிரி per unit impedance drop இங்கே R02 X02க்கு பதிலாக இங்கே Z02 இதானது மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் வரும் ஓகே listen here in this problem என்ன கொடுத்துருக்காங்கன்னா given dataல per unit resistive drop and per unit reaction drop இது வந்து reactance drop இது வந்து given dataல இருக்குது இதில் என்னென்னா calculate the full load voltage regulation at 0.8 lagging power factor and 0.8 leading power factor ஃபஸ்ட்டு given dataல என்ன கொடுத்துருக்காங்க VR இது resistive drop V suffix R don't confuse it with voltage regulation இது என்னது 1% therefore 1 next V suffix X என்னது 4% next calculate the full load voltage regulation at 0.8 leading power factor first voltage regulation இதுக்கு ஃபார்முலா என்ன is equal to VR cos phi plus or minus V suffix X sin phi okay இதில் plus symbol for lagging PF minus symbol for leading PF இங்கே voltage regulation is equal to ஃபஸ்ட் என்னது 0.8 லேகிங் பிஎஃப்க்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்போ விஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த வி சஃபிக்ஸ் ஆர்க்கோட வேல்யூ என்னது 1 தேர்ஃபோர் 1 இன்ட்டு காஸ் ஃபைன்றது தான் இந்த 0.8
lagging power factor. Actually, before going to that, first write down the formula. V suffix r cos phi இங்கே என்ன வரும் ப்ளஸ் தான் வரும், ஏன்னா லேகிங் பிஎஃப் லேகிங்க்கு என்ன வரும் ப்ளஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் வி சஃபிக்ஸ் எக்ஸ் சைன் ஃபை. இங்கே விஆரோட வேல்யூ என்னது 1 இன்ட்டு காஸ் ஃபை. காஸ் ஃபையோட வேல்யூ தான் இந்த பவர் ஃபேக்டர். காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு 0.8. 1 இன்ட்டு 0.8 ப்ளஸ் விஎக்ஸோட வேல்யூ என்னது 4. therefore 4 இன்ட்டு sin phi. sin phi ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இந்த cos phi ஈக்குவல் டு 0.8 இதிலேருந்து தான் sin phi ஓட வேல்யூ எடுக்கணும். எப்படி cos phi இஸ் ஈக்குவல் டு 0.8 cos ஸ்கொயர் 5 ப்ளஸ் sin ஸ்கொயர் 5 இஸ் ஈக்குவல் டு 1. இட் இஸ் obvious. ஓகே, அப்போ sin 5 என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் cos ஸ்கொயர் 5 இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இதோட ஆன்சர் வந்து 0.6. இல்லைன்னா காஸ் ஃபையோட வேல்யூ 0.8 இதிலேருந்து 5 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் 36.86 வரும். அதுக்கப்புறம் sin 5 இஸ் ஈக்குவல் டு sin 36.86 டிகிரி. இதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் யூ வில் கெட் 0.6. ஓகே, therefore இங்கே வந்து 0.6. 0.8 ப்ளஸ் 2.4 இப்போ என்ன வரும் 3.2% தான். இதானது வோல்டேஜ் ரெகுலேஷன் அட் லேகிங் பவர் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 0.8 எஸ் 0.8 லீடிங் பவர் ஃபேக்டர். இந்த கேஸுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்போ விஆர் இஸ் ஈக்குவல் டு விஆர் காஸ் ஃபை. இங்கே என்ன வரும் மைனஸ் வரும். ஏன் மைனஸ் சிம்பிள் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர். அப்போ மைனஸ் வி சஃபிக்ஸ் எக்ஸ் சைன் ஃபை. ஓகே, விஆர் என்னது 1 இன்ட்டு அதே தான் 0.8 மைனஸ் இங்கே என்ன வரும் 4 இன்ட்டு 0.6. 0.8 மைனஸ் 2.4 என்ன வரும் மைனஸ் 1.6%. மைனஸும் வரும். ஓகே, இங்கே வோல்டேஜ் ரெகுலேஷனோட வேல்யூ என்ன மைனஸ் நெகட்டிவ்லேயும் வரும் மைனஸ் 1.6. இங்கே பாசிட்டிவ். இது எல்லாமே ஃபஸ்ட்டு இது எல்லாமே என்னென்னா கேஸ் 1. ஓகே, இப்போ இந்த கேஸ் 1 வந்து கால்குலேட் த ஃபுல் லோடு வோல்டேஜ் ரெகுலேஷன் இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா ஹாஃப் லோடு வோல்டேஜ் ரெகுலேஷன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபுல் லோடு. ஆக்சுவலாக உள்ள ஃபார்முலா அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாஃப் லோடு வோல்டேஜ் ரெகுலேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூவில் அப்படியே ஹாஃப். அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் அதாவது 0.8 லேகிங் பவர் ஃபேக்டரில் 0.8 லேகிங் பவர் ஃபேக்டரில் என்ன வந்ததோ அதில் ஹாஃப். அப்போ என்ன வரும் 1.6%. இதுதான் என்னது ஹாஃப் லோடு வோல்டேஜ் ரெகுலேஷன். அதே மாதிரி 0.8 லீடிங் பவர் ஃபேக்டர் இதில் வோல்டேஜ் ரெகுலேஷன் என்ன வரும் இதில் ஹாஃப் என்ன வரும் மைனஸ் 0.8%. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். எல்லா ப்ராப்ளம்லையும் இதே மாதிரி டைரெக்டாக விஆரோட வேல்யூ விஎக்ஸோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் என்னென்னா I1 R01 டிவைடட் பை E1 அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியும் இதில் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தேர்ஃபோர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு do this to go through this kind of problem. Okay, look at this problem. இந்த ப்ராப்ளமில் given data என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given data என்னென்னா 100 kVA. ஓகே, நெக்ஸ்ட்டு
இந்த ரேட்டிங் 6.6 kV அப்படின்னா அது எப்படி எழுதலாம், 6600 வோல்டேஜ் ஸ்லாஷ் 1415 வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு இம்படன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரெஃபர் டு ஹச்வி சைடு. ஹச்வி சைடுனா இது ஹை வோல்டேஜ் சைடு. இதில் எது ஹை வோல்டேஜ், இதுதான் ஹை வோல்டேஜ். அப்போனா இது வந்து ரெஃபர்டு டு ப்ரைமரி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். Z ஈக்குவலண்ட் 1, Z ஈக்குவலண்ட் 2ன்னு எழுதக்கூடாது. இது 6.6415 பார்த்துட்டு 415 தான் ஹையர் வேல்யூன்னு எழுதக்கூடாது. லுக் அட் த யூனிட். யூனிட் என்னது, கேவி. அப்போ 6600. அப்போ ஹையர் வோல்டேஜ் அப்படின்னா என்னது, இங்கே இந்த ரெண்டில் எது ஹையர் வோல்டேஜ், இங்கே தான் ஹையர் வோல்டேஜ். அப்போ ரெஃபர் டு ப்ரைமரி. சப்போஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரைமரி அடுத்து செகண்டரி இருக்கும். சப்போஸ் ரெஃபர்டு டு எல்வி சைடு அப்படின்னா Z ஈக்குவலன் 2 அப்படின்னு எடுக்கணும். அட் த சேம் டைம் இது இப்படி மாறி இருந்தது அப்படின்னா 415/6600 அப்படின்னு இருந்ததுன்னா Z ஈக்குவலன் 2 தான் வரும். ஏன்னா செகண்டரி தான் ஹை வோல்டேஜ் சைடு. ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்னது, 3 + j8 ஓம். ஓகே, அவ்வளோதான் கிவன் டேட்டா. ஆக்சுவலாக இது என்னென்னா ஃபைண்ட் அவுட் த ஃபுல் வோல்டேஜ் ரெகுலேஷன். வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா I2R ஈக்குவலன் டு டிவைடட் பை E2 cos phi plus or minus I2 x equivalent to divided by E2 sin phi. It can be also written as I1 R equivalent 1 E1 cos phi plus or minus I1 x equivalent 1 divided by E1. Both are correct. எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, இதுவும் இப்போ நம்ம கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z ஈக்குவலண்ட் 1 தான் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் இதை பேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஈஸி. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சஃபிக்ஸை வச்சு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதை 2 மெத்தடாக சால்வ் பண்ணலாம். 2 மெத்தடாக சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிஸ்டேக் விடாமல் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா Z ஈக்குவலண்ட் 1 வேல்யூ தான் இருக்குது. அப்போ ரெஃபர் டு ப்ரைமரினா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஈஸியாக வரும். அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், தேர்ஃபோர் இதிலேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா R ஈக்குவலண்ட் 1 என்னோட வேல்யூ வந்து 3 ஓம், X ஈக்குவலண்ட் 1 என்னோட வேல்யூ வந்து 8 ஓம். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு தெரியும், R ஈக்குவலண்ட் 1, X ஈக்குவலண்ட் 1. அப்புறம் என்ன வேல்யூ தெரியணும் அப்படின்னா I1ஓட வேல்யூ E1ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து சஃபிக்ஸ் 1 அப்படின்னா என்னது, ப்ரைமரி. கேவியை வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இதிலிருந்து தான் இந்த I1ஓட வேல்யூ E1ஓட வேல்யூ, E1ஓட வேல்யூ வந்து தெரியும் 66, இதுதான் E1, இது E1, இது E2. ஓகே, இப்போ I1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிவன் டேட்டா என்னது 100 kVAன்னு கொடுத்துருக்காங்க. 100 kVA can be written as 100 into 10⁻³ VA. VA அப்படின்னா என்னென்னா வோல்ட் ஆம்பியர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ தான் இது. தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம், V1 I1 அப்படின்னு எழுதலாம். தேர்ஃபோர் என்ன எழுதலாம், I1 is equal to VA divided by V1. வோல்ட் ஆம்பியர், இங்கே வோல்ட் ஆம்பியர் வேல்யூ என்னது 100 into 10⁻³ divided by V1 or E1 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், 6600. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், I1ஓட வேல்யூ 15.15 ஆம்பியர். இதுதான் I1ஓட வேல்யூ. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து. இப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, ஓகே, பர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன் வேல்யூ வந்து I1ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ I1ஓட வேல்யூ 15.1515
into R equivalent 1 ஓட வேல்யூ R equivalent 1 ஓட வேல்யூ என்ன வரும் 3 ohm 3 divided by E1 or V1 ஓட வேல்யூ 6600 cos 5 ஓட வேல்யூ 0.8 அப்புறம் ப்ளஸ் ஏன் ப்ளஸ் சிம்பல் ஏன்னா நம்ம லேகிங் பவர் ஃபேக்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். லேகிங்க்கு ஃபார்முலா ப்ளஸ் ஃபார் லேக் மைனஸ் ஃபார் லீடு. அப்புறம் அதே இது I1ஓட ஃபார்முலா 15.1515 இன்ட்டு இதோட வேல்யூ 8 பை இங்கேயும் 6600 ஏன்னா E1 sin 5ஓட வேல்யூ 0.6 நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே பார்த்துருப்போம். தேர்ஃபோர் பெர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன் இதோட வேல்யூ என்ன வரும்னா 1.652%. இதே மாதிரி 0.8 லீடிங் பவர் ஃபேக்டர். தேர்ஃபோர் இங்கே என்ன வரும், இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும், அது ஒன்று தான் டிஃபரன்ஸ். 15.15 into 15 into 3 6600 0.8 இங்கே மைனஸ் ஏன்னா லீடிங் பவர் ஃபேக்டர்னால 15.1515 into 8 by 6600 into 0.6. இது சால்வ் பண்ணோன்னா என்ன ஆன்சர் அப்படின்னா மைனஸ் 0.551%. அவ்வளோதான் ப்ராப்ளம். அப்புறம் இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா E2 எடுக்கணும். அதே மாதிரி I2 வேல்யூ இங்கே V2 I2 சப்ஸ்டியூட் பண்ணி I2ஓட வேல்யூ கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த R ஈக்குவலன்ட் டு X ஈக்குவலன்ட் டு எப்படி மாற்றணும்னா இந்த டர்ன்ஸ் ரேஷியோ யூஸ் பண்ணி ரெஃபர் டு செகண்டரியாக மாற்றி இந்த ப்ராப்ளமில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். டைம் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இதோட இன்னும் ப்ராப்ளம்ஸ் வோல்டேஜ் ரெகுலேஷனில் இன்னும் 2-3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.